என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன் எப்படி வாழ வேண்டும் என்று தொடர்ந்து தியானிக்கிறோம். குறிப்பாக கடந்த சில நாட்களாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கடைசி நேரங்களில் இயேசுவின் சீஷர்கள் ஓடி போனார்கள் என்பதை பார்த்தோம். ஓடி போன சீஷர்கள் ஏன் ஓடினாங்க அப்படின்றத நம்ம தியானித்தோம். அதுக்கு பின்பாக பலவந்தம் பண்ணி இயேசுவினுடைய சிலுவையை சுமக்க சொன்னார்கள் சிரேனே ஒரு சீமோன். ஸோ பலவந்தம் பண்ணப்பட்ட சீஷன் அது நிர்பந்தத்தினால் சுமக்கிறதா அல்லது பாக்கியமாக எண்ணி சுமக்கிறோமா என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தொடர்ந்து இயேசு நம்பி அழைத்து சென்ற யாக்கோபு, யோவான், பேதுரு, இந்த 3 பேரும் அங்கே கெத்செமனே தோட்டத்தில் தூங்கி விட்டார்கள். இயேசு வந்து கேட்குறார், 1 மணி நேரமாவது என் கூட விழித்திருக்க கூடாதா? அப்போ இயேசுவினுடைய சீஷர்கள் உறங்கின சீஷர்கள். சீஷன் உறங்கக்கூடாது. நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், ஃபிசிக்கலான உறக்கத்தை சொல்லலை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு நாளும் தூங்கிடக்கூடாது. நம்மளை சுற்றி நடக்கிற காரியம் என்னவென்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேசத்தில் நடக்கிற காரியம் என்ன, இதை குறித்த அறிவு நமக்கு தேவை. அப்போது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சீஷனாய் வாழ வேண்டும் என்றால் உறங்கினால் என்ன ஆபத்து வரும்ன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற அஜாக்கிரதை சத்ரு கொண்டு வந்து நம்ம அசதியாக இருக்கிற நேரம் களைகளை விதைத்து விடுவான். துருபதேசங்கள் நமக்குள் விழுவதற்கு வாய்ப்புண்டு. எனவே ஜாக்கிரதையாக இருங்க, விழுத்துருங்க அப்படின்றத பார்த்தோம். 2வது, சோதனையிலே விழுந்து விடுவோம் என்பதையும் பார்த்தோம். அப்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். 3வதாக, நாம் அஜாக்கிரதையாக இருக்கும்போது வெற்றிகளை கூட இழந்து விடுவோம், அநேக வீழ்ச்சிகளை சந்திக்க நேரிடும் என்பதை பார்த்தோம். 4வதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன் ஒருவேளை அவன் உறங்கினால், அஜாக்கிரதையாய் வாழ்ந்தால் என்ன நடக்கும்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ரொம்ப நல்ல அற்புதமான வார்த்தை. மரித்தோரை விட்டு, நீ உறக்கத்தை விட்டு எழுந்திரு என்று சொல்லாமல் மரித்தோரை விட்டு, ஆவிக்குரிய அசதி, ஆவிக்குரிய அந்த வீழ்ச்சியை அல்லது ஆவிக்குரிய மரணத்தை கொடுத்து விடும். ஆவிக்குரிய மரணம் ஒரு நாள் நமக்கு நடந்துடவே கூடாது. ஆவிக்குரிய மரணங்களை இன்றைக்கி நிறைய பேர் சந்திக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய அஜாக்கிரதை. சில நேரம் சத்ருவானவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தொய்வை உண்டு பண்ணி நமக்குள்ள அந்த போராட்டங்களின் நிமித்தமாக ஒரு மரணத்தை, இயேசுவோடு இருக்கிற நல்ல உறவை இழக்க வைத்து விடுவான். அதனால தான் நீங்கள் தூங்கிறாதீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறங்கின, அஜாக்கிரதையாக இல்லாமல் இருந்த நிறைய பேர் லைஃப்பில் அவங்க ஸ்பிரிச்சுவலாக ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிறாங்க. பாருங்கள், இங்கே பவுல் சொல்கிற ஒரு வசனத்தை பாருங்கள். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, ஏன்னா அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். ஆண்டவர் நம்மளை பிரகாசிப்பிக்க பண்ணணும்னா இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ விழித்திரு. இன்னைக்கு உங்கள் ஊழியத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் பிரகாசமாக வாழணும். உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண கர்த்தர் விருப்பமாக இருக்கிறாரு. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் விழிப்போடு கூட செயல்படுவீங்களா? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா, ஆண்டவரே நான் விழித்திருக்கிறவனா என்னை மாற்றுங்க. ஏசாயா 60:1 வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல முடங்கி போயிட்டீங்களா? என்னால் 4 வார்த்தை இயேசுவை பற்றி சொல்ல முடியல, நான் சாட்சியாக வாழ முடியல, நானே செத்து போய் கிடக்கிறேன், நான் போய் யாருக்கு ஆண்டவரை பற்றி சொல்வேன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி நீங்கள் தூங்குகிற நீங்கள் மரித்தோரை விட்டு எழும்புங்கள். அந்த மரணத்துக்குரிய செத்த கிரியைகளுக்குரியவைகளை தூக்கி போட்டுட்டு எழும்புங்க. கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி கேட்கலாம். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எங்கு போனாலும் அவருடைய பிரகாசம், அவருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் இருக்கும். நீங்கள் ஆண்டவருக்காக சாட்சியாக, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் வாழலாம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் எப்போதும் விழித்திருந்து உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஒரு நாளும் தூங்கி அந்த அசதி நிமித்தமாய் எங்கள் ஆன்மீக வாழ்க்கை செத்து போயிடக்கூடாது. நாங்கள் இனி ஜாக்கிரதையாய் வாழ ஓட கிருபை தாரும். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளுக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பி அருளும். உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக வாழுங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த மெசேஜை கேட்ட நீங்கள் நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ண மறக்காதீங்க. ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள்.
விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள். உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.